இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 1:8. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நகோமியோட மருமக்கள்கள் 2 பேர். ஒருத்தி பேர் ரூத், இன்னொருத்தி பேர் ஒர்பால். இவங்க 2 பேரோட கணவன்மார்களும் இறந்து போயிடுறாங்க. அப்போது அந்த மருமகள்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கு போகாமல் அவங்களோட மாமியாராகிய நகோமி பின்னாடி போகிறாங்க. அப்போ தான் நகோமி, என் கூட வர வேண்டாம், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போய் பொழைச்சிக்கோங்கன்னு சொல்கிறா. நகோமி அவளிடத்துலேருந்து யோசிக்காமல் அவளோட மருமகளோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறா. சுயநலமாக யோசிக்காமல் பொதுநலமாக யோசிக்கிறா. நம்ம எத்தனை பேர்த்துக்கு இந்த குணம் இருக்குது? யார் எப்படி போனால் என்ன, நாம் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறோம். நம்மளோட சௌகரியம் பாதிக்காமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். நகோமி, நாமளே தனி மனுஷியாக இருக்கோம், எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால இவங்க 2 பேரும் நம்ம கூட வரட்டும்னு நினைக்கல. நம்மளோட குணத்துக்கும் எண்ணத்துக்கும் செயல்களுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை தேவன் அமைச்சு கொடுப்பாரு. முதல்ல நகோமிக்கும் ரூத்துக்கும் கஷ்டம் இருந்தாலும் அவங்களோட குணத்தை பார்த்த கடவுள் கடைசியில் அழகான வாழ்க்கையில் வாழ வச்சார். ஆமேன்.